Hi, this is Dinesh Kumar. Welcome to Sri Aptar Education. So next class, division. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவிஷன் எப்படி பண்ணுறது. ஸோ டிவிஷன் எல்லாருக்கும் தெரியும், பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சம் ஸ்பெஷல் கேசஸ், அதாவது ஒவ்வொரு இடத்துலையும், ஏன்னா எக்ஸாம் கொஸ்டின் செட் பண்ணும்போது கொஸ்டின் செட்டர் எப்படி செட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி இவங்க குயிக்காக சால்வ் பண்ணுறாங்களா அதை தான் அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து கொஸ்டின் செட் பண்ணும்போது இந்த கொஸ்டினை இந்த டைம்குள்ளே சால்வ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் போகும்போது உங்களுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் மட்டும்தான் அங்கே செக் பண்ணுறாங்க. ஓகேவா? சப்ஜெக்ட் நாலேஜ் ஒரு பக்கம் இருந்தாலும் வித்தின் செகண்டில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், ஓகேவா, அந்த டயத்தில் அதை எப்படி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்றத செக் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அப்போ அதில் எப்படி மல்டிப்ளிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டனோ அதே அளவுக்கு டிவிஷனும் இம்பார்ட்டன்ட். ஆனால் டிவிஷன் ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடுவோம். இப்போ இந்த கிளாஸ் ஃபுல்லாகவே டிவிஷன் எப்படி பண்ணுறதுன்றதை சொல்லிடுவேன். பட் இது இல்லாமல் இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம டிவிஷன் பண்ணுவோம். ஸோ அதை நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த கிளாஸில் நார்மல் டிவிஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ சிங்கிள் நம்பரை வச்சு டிவைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? பர்ஃபெக்ட் டிவிசிபிள். ஸோ இதில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும், சார் எனக்கு டிவிஷனே தெரியாது, ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா சம் ஸ்பெஷல் கேசஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ நார்மலாக டிவிஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருந்து பார்க்காம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து பார்த்தோம்னா கீழே நம்ம சிங்கிள் டிஜிட் எடுத்துருக்கோமா? ஸோ அப்போ மேலே சிங்கிள் டிஜிட் எடுத்துக்கோங்க. அப்போ 85 டிவைடட் பை 5. ஸோ இதை நார்மலாக ஸ்கூலில் எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க? 85 டிவைடு பை 5. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் எடுத்துக்க சொல்லுவாங்க. ஸோ 5 டேபிள் சொல்லுங்கள். 1 5 is 5, 2 5s are 10. ஸோ இங்கே இருக்கிறது 8. அப்போ 8 அப்படின்றது 10 விட சின்ன நம்பர். ஓகேவா? ஸோ 1 5 is 5, 2 5s are 10, 3 5s are 15, 4 5s are 20, 5 5s are 25. ஸோ 1 5 is 5, 2 5s are 10 அப்படின்னு வருது. ஸோ 10 அப்படின்றது 8 விட பெரிய நம்பர், அதனால் 1 5 is 5. ரிமைண்டர் 3. ஸோ இந்த 8லேருந்து இந்த 5ஐ சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் 3. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய 5ஐ கீழே இறக்கிடுங்க. திரும்ப 6 5s are 30, 7 5s are 35. ஸோ 35. ஸோ 7 5s are 35. ரிமைண்டர் 0. ஸோ ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னா அது பர்ஃபெக்டாக டிவிசிபிள் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் டிவைசர், வகுத்தி தமிழில். இதுக்கு பேர் கோஷன்ட், தமிழில் ஈவு. ஓகேவா? ஸோ நமக்கு ஈவு தான் விடை. ஸோ 17 தான் இதுக்கான விடை. ஸோ இது ஸ்கூலில் சொல்லி கொடுக்குற நார்மல் மெத்தடு. பட் நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னா கொடுத்துருக்குற நம்பர் என்ன? 85 by 5. ஸோ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து வரணும். ஸோ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு இந்த நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம். 1 5 is 5, 2 5s are 10. ஸோ அதே தான். ஸோ 2 5s are 10, 8 விட பெரிய நம்பர். அப்போ அதுக்கு முந்தின நம்பர் 1 தானே. 1 5 is 5. மிச்சம் இங்கே என்ன இருக்கும்? ஒரு 5 அடிச்சிருச்சுன்னா மிச்சம் 3 இருக்கும். அந்த 3 பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்போ இது 35. இப்போ டேபிள் சொல்லுங்கள். 7 5s are 35. ஸோ அப்போ 7. ஸோ ஆன்சர் இஸ் 17. ஓகேவா? ஸோ இது சிம்பிளான ப்ராப்ளம். ஓகேவா? பார்த்த உடனே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் டிவைட் பண்ணி. ஸோ இது 96 by 5 அப்படின்னா 96 by 4 அப்படின்னா ஸோ 1 4 is 4. ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். 1 4 is 4,
2 4s are 8, 3 4s are 12. ஸோ அப்போ இது 2 4s are, ஏன்னா 12 அப்படின்றது 9 விட பெரிய நம்பர், அதனால 2 4s are 8. அப்போ 9ல் 8 போயிடுச்சுன்னா மிச்சம் 1. அப்போ 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 12, 4 4s are 16. அப்போ இதோட ஆன்சர் 4. ஸோ ஃபைனல் ஆன்சர் 24 தான் என்னுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ இது நார்மலாக டிவைட் பண்ணுறது. இப்போ ஒரு 2 டிஜிட் நம்பரை வச்சு டிவைட் பண்ண சொன்னாங்கன்னா நார்மலாக நம்ம டிவைட் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் இதை நம்ம எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதை நார்மலாக நம்ம எப்படி டிவைட் பண்ணுவோம்? 987 by 72. ஸோ இது நார்மல் டிவிஷன். எப்படின்னா 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கோங்க. 172 is 72, 172 is 72. ஸோ 98ல் 72 போச்சுன்னா 26, அப்போ 267 இருக்கும். அப்போ 72ல் 267ல் 72 எத்தனை டைம் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ 72ல் எத்தனை டைம் இருக்குன்னா 3 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ 7 3s are 21, 2 3s are 6, 2 1 6 வருதா? ஸோ அப்போ நமக்கு 267 வேணும். அப்போ 3 டைம் இல்லை, 4 டைம் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்போ 72 into 4, 4 போட்டோம்னா லாஸ்ட்டு 8 தான் வரும். ஸோ அப்போ நம்ம இதை வந்து நார்மலாக மல்டிப்ளை பண்ணி போய்கிட்டே இருப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து நார்மலாக நம்ம மல்டிப்ளை டிவைட் பண்ணுற ப்ரொசீஜர். ஸோ இப்படி தான் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டே போவோம். ஸோ 267 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? ஸோ 72 ஃபஸ்ட்டு 2ஆல் 3ஆல் 4ஆல். ஸோ இதுக்கும் கொஞ்சம் குயிக்காக. ஓகேவா? பட் ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இப்படியெல்லாம் போட மாட்டோம். பட் டிவிஷன் எப்படி பண்ணுறோன்றது உங்களுக்கு தெரியணும். டிவிஷன் எப்படி பண்ணுறோன்றது தெரியாமல் போனால் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதை நம்ம இந்த இதில் போட்டோம் இல்லையா, ரிமைண்டர் இருந்துச்சு நம்ம சால்வ் பண்ணோன்னு. ஸோ அது பர்ஃபெக்ட் டிவிசிபிள் கிடையாது 267 அப்படின்றது. ஏன்னா லாஸ்ட் டிஜிட் இங்கே 2 இருக்குது. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எதுவுமே 7 வராது. அப்போ இது பர்ஃபெக்ட் டிவிசிபிள் கிடையாது. அப்போ இந்த மாதிரி கொஸ்டினை எப்படி போடணும்னா ரொம்ப சிம்பிள். 987 டிவைட் பண்ண போகிறோமா? இங்கே என்ன நம்பர் இருக்குது? 72 இருக்குது. ஸோ அப்போ அந்த 72வை ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பராக எப்படி பிரிக்கலாம்? 70 + 2ன்னு பிரிக்கலாமா? ஸோ அதை தான் நான் இங்கே போட போகிறேன், 70 + 2 அப்படின்னு. ஸோ இப்போ 70 + 2ன்னு நான் பிரித்து போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த 2 டிஜிட் எடுத்துக்கோங்க. அப்போ 70, 1 into 70 70. ரிமைண்டர் இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 98 - 70 என்ன வரும்? 28. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 2வை வச்சு இந்த 1-ஐ மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 2 into 1 என்ன வரும்? 2. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணுங்கள், 26. நான் டைரெக்டாக 72வை வச்சு மல்டிப்ளை பண்ணாமல் அந்த 72வை ஸ்ப்ளிட் பண்ணுறேன், 70 + 2 அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணும்போது நமக்கு மிஸ்டேக்ஸ் வராது. அண்டு நமக்கு 9 டேபிள்ஸ் வரைக்கும் தெரிஞ்சால் போதும். இப்போ 26. இப்போ இந்த மிச்சம் இருக்க 7-ஐ கீழே இருக்குங்க. இப்போ 7 டேபிள் சொல்லுங்கள். 7 டேபிள் 1 7 is 7, 2 7s are 14, 3 7s are 21, 4 7s are 28. அப்போ 4 into 70 என்ன வரும்னா 280 வரும். ஆனால் என்கிட்ட இருக்கிற நம்பர் 267, அதனால் 3. அப்போ 3 7s are 210. அடுத்து இதை சப்ராக்ட் பண்ணோம்னா 57. இப்போ இந்த 2 into 3, ஸோ டோட்டல் 13 மல்டிப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் புதுசாக எந்த நம்பர் வந்திருக்கோ அந்த நம்பரை மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 into 3 என்ன வரும்? 6. அப்போ இதை சப்ராக்ட் பண்ணோம்னா 51. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 70 டேபிளில் 51 வராது. அப்போ பாயிண்ட் ஒரு 0 சேர்த்துப்போம். ஸோ அப்போ ஒரு 0 சேர்த்தோம்னா 510. அப்போ 7 டேபிள் சொன்னோம்னா 7 7s are 49. அப்போ 490 வச்சுக்கலாமா? அப்போ 490 நான் இங்கே எழுதுகிறேன், 510 490. ஸோ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணோம்னா 20. ஸோ அப்போ திரும்ப இந்த 2வை வச்சு இந்த 7-ஐ மல்டிப்ளை பண்ணோம்னா
14. அப்போ மைனஸ் பண்ணும்போது 6. அப்போ ஆன்சர் வந்து 13.7 சம்திங் நமக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ டேரெக்டாக நான் 72 வச்சு டிவைட் பண்ணாமல் அந்த 72 ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி சால்வ் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆன்சர் வரும். ஸோ நம்ம அப்ராக்சிமேட் ஆன்சர் தெரிஞ்சால் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ 987 டிவைடட் பை 72. ஸோ மை ஆன்சர் இஸ் 13.708. ஸோ நமக்கு 13.7 சம்திங் தானே ஆன்சர் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபர்தராக சால்வ் பண்ணிக்கலாம், எக்ஸாக்ட் ஆன்சர் வேணும்னா. பட் நமக்கு அப்ராக்சிமேட் ஆன்சர் இருந்தாலே நம்ம ஆன்சரை டிக் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் தான் ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ நான் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணாமல் கொடுத்து டிவைஸரை எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணுறோமோ அந்த டிவைட் பண்ணக்கூடிய நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணி சால்வ் பண்ணுறேன். ஸோ இப்படி நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு இது பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மெத்தட் அதை விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 27,224 divided by 83. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 83-ஐ நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா 80 + 3 அப்படின்னு எழுதுறேன். 80 + 3. ஸோ இப்போ இங்கே 3 டிஜிட் எடுத்துக்கோங்க. 3 டிஜிட் எடுத்திங்கன்னா 8 டேபிள் சொல்லுங்கள். 1 8 is 8. 2 8s are 16. 3 8s are 24. 1 8 is 8. 2 8s are 16. 3 8s are 24. 4 8s are 32. 5 8s are 40. 6 8s are 48. 7 8s are 56. 8 8s are 64. 9 8s are 72. ஸோ 10 8s are 80. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நமக்கு 272 வேணும். நமக்கு 80ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 270 27க்குள்ளே என்ன இருக்கும்? 24. அப்போ 3 8s are 240. ஓகேவா? 3 × 80 240. சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 72ல் 40 போச்சுன்னா என்ன வரும்? 30 வருமா? 32 வருமா? 32. இப்போ இந்த 3-ஐ வச்சு மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 3s are 9. அப்போ 32 - 9 என்ன வரும்? 32 - 9 வந்து 23. இப்போ இந்த 2-ஐ கீழே இருக்குங்க. இப்போ அகைன் 8 டேபிள் சொல்லுங்கள். ஸோ 8 டேபிளில் 230க்கு கீழே என்ன வரும்? 16 வருமா? ஏன்னா 3 × 80 வந்து 214 வந்துடும். ஸோ அதனால் 2 × 80 160. சப்ராக்ட் பண்ணோம்னா 72. இப்போ 3 2s are 6. அப்போ 6. சப்ராக்ட் பண்ணோம்னா 72 - 6 என்ன வரும்? 66. இப்போ இந்த 4-ஐ கீழே இருக்குங்க. இப்போ 8 8s are 64. நான் இங்கே எழுதுறேன். ஸோ 8 8s are 64. அப்போ இங்கே 8 640. மிச்சம் வந்து 24. ஸோ இப்போ இங்கே 3-ஐ வச்சு இந்த 8-ஐ மல்டிப்ளை பண்ணோம்னா 3 8s are 24. ஸோ ரிமைண்டர் 0. அப்போ இது பர்ஃபெக்டாக டிவிசிபிள் ஆகும். ஸோ மை ஆன்சர் இஸ் 328. ஓகேவா? 328. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இவ்வளோ ப்ராசஸ் நம்ம பண்ண மாட்டோம். நமக்கு டிவிசிபிலிட்டி ரூல் அண்டு லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் அண்டு டிஜிட்டல் சம் இந்த 3 டெக்னிக் தெரியும். ஓகேவா? இந்த 3 டெக்னிக் நம்ம பின்னாடி பார்ப்போம். என்னது? லாஸ்ட் டிஜிட் டெக்னிக், டிஜிட்டல் சம் அண்டு டிவிசிபிலிட்டி ரூல். இந்த 3 விஷயம் நமக்கு பின்னாடி நம்ம பார்ப்போம். இந்த 3 விஷயத்தை வச்சு எவ்வளோ டஃப்பான கொஸ்டின் கொடுத்தாலும்
வித்தின் 5 செகண்ட்ஸில் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ் எதுக்கு அப்படின்னா பர்டிகுலராக சம் ஸ்பெஷல் கேசஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் கேசஸை எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த ஸ்பெஷல் கேசஸில் கொஸ்டின் கேட்டால் நம்ம சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நமக்கு அதே 5 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணலாம். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் பேசிக் டிவிஷன் எப்படி பண்ணுறதுன்றது நமக்கு தெரியணும். ஸோ அதுக்காக தான் இதை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். பட் இதை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொண்டு போக மாட்டோம். பட் டிவிஷன் எப்படி பண்ணுறோன்றது நமக்கு தெரியணும். ஓகேவா? ஓகே. இப்போ இதுவும் அதே மாதிரி தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். 3256 டிவைடட் பை 169. ஓகேவா? தென் அதே டிவிஷன் ட்ரிக்கு ஃபார் லார்ஜர் நம்பர். ஸோ பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க 889 டிவைடட் பை 291. இதை எப்படி நான் டிவைட் பண்ணுறது? வெரி சிம்பிள். ஸோ இந்த மாதிரி நம்பர் கொடுத்தா இந்த 291 200 ப்ளஸ் 90 ப்ளஸ் 1 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். அப்படியும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. நான் ரெண்டையுமே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதனால் நம்ம அது டிஸ்கஸ் பண்ண வேணாம். செகண்ட் மெத்தட் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ டினாமினேட்டரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்கள். ஸோ இந்த டினாமினேட்டரை நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 291 எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம்? 300 அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். ரைட்டா? ஓகே. அப்போ நியூமரேட்டரை நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 291 இருக்குது. ஸோ அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 300. நியூமரேட்டரில் 889 இருக்குது. அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 900. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரவுண்ட் ஆஃப் நம்பர் 900. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 3 வரும். அப்போ என்ன மீனிங்? டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் 3 டைம்ஸ் இருக்குது. ஓகேவா? 3 டைம்ஸ். அப்போ நீங்கள் ஆன்சர் பார்க்கும்போது எந்த ஆப்ஷன் வந்து 3 டைம்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கோ, நியர்பையில் இருக்கோ, அதுதான் என்னுடைய ஆன்சர். ஓகே. இப்போ நம்ம ஒரு அப்ராக்சிமேட் ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, இப்போ இந்த டினாமினேட்டரை நான் ரவுண்ட் ஆஃப் 300 ஆக்கணும் அப்படின்னா எந்த நம்பரை ஆட் பண்ணால் 300 மாறும்? 9 அப்படின்ற நம்பரை ஆட் பண்ணால் 300 அப்படின்னு மாறிடும். இப்போ டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் வந்து 3 டைம்ஸ் பெருசு. அப்போ நீங்கள் டினாமினேட்டரில் எந்த நம்பரை ஆட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி 3 டைம்ஸ் நியூமரேட்டரில் ஆட் பண்ணணும். அப்போ 3 டைம்ஸ் 9 நியூமரேட்டரில் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா 889 ப்ளஸ் 9 3s are 27 டிவைடட் பை 300. இப்போ இந்த டினாமினேட்டர் ரவுண்ட் ஆஃப் ஆயிருச்சா? ஸோ ரவுண்ட் ஆஃப் ஆனதுனால இதை சால்வ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். எப்படின்னா 889 ப்ளஸ் 27 ஆட் பண்ண என்ன வரும்? 9 ப்ளஸ் 7 16 6. ஸோ 11. ஸோ 8 ப்ளஸ் 2 10 11. ஸோ 9 916 பை 300. இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 300-ஐ நீங்கள் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 3 into 100 அப்படின்னு எழுதிக்கலாமா? இப்போ நீங்கள் 916 டிவைடட் பை 3 இதை மட்டும் நீங்கள் டிவைட் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இதை மட்டும் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதை எப்படி டிவைட் பண்ணுறது? 916 3ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னா வாட் இஸ் டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 13? ஸோ 13உடைய டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? சாரி 3யோட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 3ஆல் டிவைட் ஆகணும். ஸோ 916 3ஆல் டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகாது. ஏன்னா 9 + 1 is 10. 10 + 6 is 16. ஸோ 16 அப்படின்றது 3ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இதிலிருந்து நான் ஒரு 1 மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இதை 915 டிவைடட் பை 3. இந்த +1 அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 1 3 is 3, 33s are 90, ரிமைண்டர் 1, 5 3s are 15. அப்போ 305 ப்ளஸ் 1/3. ஸோ 1/3 அப்படின்றது 0.3333. ஓகேவா? இது நீங்கள் பர்சன்டேஜ் கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போ நியூமரேட்டருடைய வேல்யூ
305.3333 போய்கிட்டே இருக்கும். நீங்கள் டிவைட் பை 100 அப்படின்றதுனால இங்கே பாயிண்ட் என்ன இருக்கோ அதை 2 பாயிண்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்துருங்க. அப்போ ஃபைனல் ஆன்சர் இஸ் 3.053333. இது அப்ராக்சிமேட் ஆன்சர். ஓகேவா? அப்ராக்சிமேட் ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். இப்போ இது கரெக்டானு செக் பண்ணலாம். கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு 889 divided by 291. My answer is 3.0549. So 3.054982. So 3.05. So approximately equal இருக்கா? ஸோ நமக்கு ஃபுல் நம்பர் தேவையில்லை. 3.05 3.05 நமக்கு ஆன்சர் வந்துருச்சு இல்லையா? ஸோ வெரி வெரி சிம்பிள். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டினாமினேட்டரை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம். டினாமினேட்டரை ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது நியூமரேட்டரையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்கள். அப்போ எத்தனை டைம்ஸ் இருக்குன்றதை செக் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒரு டெக்னிக். இப்போ இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ இந்த டினாமினேட்டரை நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். சேம் ரூல் தான். டினாமினேட்டரில் போன சம்மில் என்ன பண்ணோம், சம் நம்பரை ஆட் பண்ணி ரவுண்ட் ஆஃப் பண்ணோம். பட் இங்கே அந்த நம்பரை நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ணி ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோம். அப்போ டினாமினேட்டரை நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா என்ன வரும், 300. அப்போ நியூமரேட்டரை ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 8100. அதாவது ரவுண்ட் நம்பர். ஓகேவா? 8111 அந்த மாதிரி இல்லாமல் 8100. இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா 0 0 கெட் கேன்சல். ஸோ 1 3 is 3, 2 3s are 6, ரிமைண்டர் 21. அப்போ 7 3s are 21. ஸோ அப்போ டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் 27 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் டினாமினேட்டரை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னா 3 சப்ராக்ட் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் டினாமினேட்டரில் எந்த நம்பரை நீங்கள் சப்ராக்ட் பண்ணுறீங்களோ அதே நம்பரை 27 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டரில் சப்ராக்ட் பண்ணணும். அதாவது 27 டைம்ஸ் ஆஃப் 3 மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டரை சப்ராக்ட் பண்ணுங்கள். இப்போ 27 into 3 என்ன வரும், 2 3s are 6, 7 3s are 21, which is 81. அப்போ 8111 மைனஸ் 81. அப்போ என்ன வரும், 11 மைனஸ் 8 என்ன வரும், 3. அப்போ 8030. அப்போ நியூமரேட்டர் வந்து 8030 டிவைடட் பை 300. ஸோ எப்பயும் போல் 8030 டினாமினேட்டரை 3 into 100 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணால் போதும், இந்த 8030 டிவைடட் பை 3 மட்டும் பண்ணால் போதும். இப்போ டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 3. இப்போ 3யோட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன, ஆட் பண்ணும்போது சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகணும். இப்போ 8 + 3 என்ன வரும், 11 வரும். ஸோ 3 டேபிளில் 11 வராது. அப்போ இதிலேருந்து ஒரு 1 சப்ராக்ட் பண்ணலாமா, 1 சப்ராக்ட் பண்ணோம்னா 8029. ஸோ இது 3 டேபிளில் டிவிசிபிள் ஆகுமா, 9 + 2 is 11, 11 + 8 is 11 + 8 is 19. ஸோ 19ம் டிவிசிபிள் ஆகாது. அப்போ 8028 டிவிசிபிள் ஆகுமா, 8 + 2 is 10, 10 + 8 is 18. ஸோ 18 அப்படின்ற நம்பர் 3ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்போ 8028 அப்படின்னு பிரிச்சுக்கலாமா? அப்போ அதை எப்படி பிரிச்சுக்கலாம், 8028 + 2/3. ஸோ இங்கே /3. ஸோ இதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், 3 டேபிளில் ஸோ அதை நீங்கள் நார்மலாக டிவிஷன் பண்ணாலும் கரெக்டு தான். 1 3 is 3, 2 3s are 6, remainder 2, 6 3s are 18, remainder 2, 7 3s are 21, remainder 1, 6 3s are 18. அப்போ 2676 plus 2/3. ஸோ 2/3 அப்படின்றது 0.6666ன்னு வரும். செக் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஃப்ராக்ஷன் கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், 0.6666ன்னு வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 26 76 0.6666 எக்ஸெட்ரா. ஸோ 100ஆல் டிவைட் பண்ணுறதுனால 2 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுருங்க. அப்போ 26.76666 எக்ஸெட்ரா. செக் பண்ணிடலாமா?
So my answer is 8111 divided by 303. So my answer is 26.76, 26.76897689 repeated போய்கிட்டே இருக்கும். So approximate value 27.76. ஓகேவா? திரும்பவும் சொல்கிறேன், இந்த மெத்தட் எல்லாமே அப்ராக்சிமேட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கிற மெத்தட் தான். ஓகேவா? எக்ஸாக்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கிறது இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ நமக்கு டினாமினேட்டரை ரவுண்ட் ஆஃப் பண்ணி எப்படி நம்ம டிவைட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். பட் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே வந்து டிவிஷன் எப்படி பண்ணுறோன்றது நமக்கு தெரியணுன்றதுக்காக. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இந்த டெக்னிக் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக் வேறு. பட் டிவிஷன்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ சம் ஸ்பெஷல் கேசஸ். ஸோ சம் ஸ்பெஷல் கேசஸ் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ சம்டைம்ஸ் வந்து டிவிஷன் 11.11 வச்சு டிவைட் பண்ண சொல்லுவாங்க, அல்லது 12.5 நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. சிம்பிளிஃபிகேஷனோ ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் நீங்கள் சால்வ் பண்ணதுக்கப்புறம் டினாமினேட்டரில் இந்த நம்பர் வந்துச்சுன்னா இது எல்லாமே வந்து கோல்டன் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது எல்லாமே சம் ஸ்பெஷல் கேசஸ். அதாவது என்னென்னா 11.11 9ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100 அப்படின்னு வரும். ஓகேவா? அதேமாதிரி 12.5. ஸோ இது எல்லாமே சம் மெமரைஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஓகேவா? ஸோ இது நீங்கள் பர்சன்டேஜ் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் பர்சன்டேஜ் கிளாஸில் இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக சொல்லியிருப்போம். ஸோ பர்சன்டேஜ் கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா டிவிஷன் ரொம்ப ஈஸி. ஓகேவா? இப்போ நீங்கள் 11.11 இன்ட்டு 9 ஆன்சர் என்னது 99.99 விச் இஸ் அப்ராக்சிமேட்லி 100. ஓகேவா? ஸோ அதே மாதிரி 8 இன்ட்டு 12.5 100. அதே மாதிரி 14.28 இன்ட்டு 7 ஆன்சர் என்ன 99.96. ஸோ இது எல்லாமே அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 100ல் கொண்டு போய் விடும். இப்போ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது எப்படின்னா டினாமினேட்டரில் என்ன வேல்யூ இருக்குது 33.33. ஸோ இந்த நம்பரை எதோட மல்டிப்ளை பண்ணால் 100ஆக மாறும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100ஆக மாறும். இப்போ நீங்கள் டினாமினேட்டரை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால நியூமரேட்டரையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ டினாமினேட்டர் என்னவா மாறிடும் 100 அப்படின்னு மாறிடும். அப்போ நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணுறது சிம்பிள். எனி டிஜிட், ஓகேவா, 3 டிஜிட் 4 டிஜிட் எந்த டிஜிட்டாக இருந்தாலும் அதை சிங்கிள் டிஜிட்டில் மல்டிப்ளை பண்ணுறது எப்படின்றத ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த டெக்னிக் படி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து போகாமல் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து போகணும். ஸோ 9 3s are 27. ஓகேவா? 27. 9க்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது 2 டிஜிட் இருக்குது, அதனால் 2 zeros. அடுத்து 2 into 3 என்னது 6. ஸோ 2க்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது 1 டிஜிட் இருக்குது, அதனால் 60. அடுத்து 1 into 3 3. ஸோ மை ஆன்சர் இஸ் 2763. ஓகேவா? 2763. ஸோ 100ஆல் டிவைட் பண்ணுறதுனால 2 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுருங்க. அப்போ 27.63 தான் என்னுடைய ஆன்சர். ஓகேவா? செக் பண்ணிடலாமா? ஸோ 921 divided by 33.33. My answer is 27.63276327 repeat ஆகிட்டே இருக்கும். ஸோ 27.63 is my answer. ரொம்ப 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 சிம்பிள். ஓகேவா? ஸோ டினாமினேட்டரை ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்கள், தென் சால்வ் பண்ணுங்கள், ஆன்சர் ஈஸி. நெக்ஸ்ட் ஒன் 756 divided by 11.11. ஸோ அப்போ இந்த 11.11 எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணால் 100ஆக மாறும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100ஆக மாறும். இப்போ நீங்கள் டினாமினேட்டரை 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால நியூமரேட்டரையும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ டினாமினேட்டர் வேல்யூ 100 அப்படின்னு மாறிடும். இப்போ நியூமரேட்டர் வேல்யூ 7 9s are 63. ஸோ 7க்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது, அப்போ 2 0. அடுத்து 5 வச்சு 9 மல்டிப்ளை பண்ண போகிறேன்.
ஸோ 5க்கு அடுத்து எத்தனை டிஜிட் இருக்குது? ஒரு டிஜிட் இருக்குது. அப்போ லாஸ்ட்ல இருந்து ஒரு 0 போட்டுக்கோங்க. ஸோ 5 9s are 45. ஸோ ரிமைண்டர் அதை ஃபில் பண்ணிக்கோங்க 45. அந்த 0க்கு பக்கத்தில் 45னு போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அடுத்து 6 9s are 9 6 are 54. ஓகேவா? ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 4 0 8 6. ஸோ 6804. ஸோ நீங்கள் 100ஆல் டிவைட் பண்ணுறதுனால 2 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுருங்க. அப்போ 68.04 தான் என்னுடைய ஆன்சர். செக் பண்ணிடலாமா? 756 divided by 11.11. My answer is 68.046804 போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? வெரி வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன் 12.4. ஸோ 12.5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எனி நம்பர் 3421 டிவைடட் பை 12.5. ஸோ 12.5ல் டிவைட் பண்ணோம்னா 12.5ஐ 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100 அப்படின்னு மாறிடும். அப்போ நீங்கள் டினாமினேட்டரை 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால நியூமரேட்டரையும் 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ டினாமினேட்டர் என்னவா மாறிடும்? 100 அப்படின்னு மாறிடும். இப்போ நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 8s are 24. ஓகேவா? ஸோ அப்போ 24. 3க்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது? 3 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ 3 zeros. அடுத்து 4ஐ வச்சு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4க்கு அடுத்து எத்தனை டிஜிட் இருக்குது? 2 டிஜிட். அப்போ 2 zeros ஃபஸ்ட்டே போட்டுருங்க. இப்போ 4 8s are 32. ஸோ அந்த 32வை ஃபில் பண்ணுங்கள். அடுத்தது 2 into 8. 2க்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது? ஒரு டிஜிட் இருக்குது. அப்போ ஒரு 0. 2 8s are 16. ஸோ 16. அடுத்து 1 into 8. 1 into 8 8. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 2 7 3 6 8. ஸோ 2 7 3 6 8. ஸோ 100ஆல் டிவைட் பண்ணுறதுனால 2 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட். அப்போ 273.68 தான் என்னுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்ராக்சிமேட் ஆன்சர் செக் பண்ணிடலாமா? 2 3 4 2 1 டிவைடட் பை 12.5. மை ஆன்சர் இஸ் 273.68. ஓகேவா? எக்ஸாக்ட் ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? அதை நம்ம வித்தின் செகண்ட்ஸில் நம்ம சால்வ் பண்ணிடலாம், மல்டிப்ளிகேஷனில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால். நெக்ஸ்ட்டு ஸோ 2 3 4 8 டிவைடட் பை 25. ஸோ 25ஐ 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 100ன்னு மாறிடும். அப்போ டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர் 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ டினாமினேட்டர் 100 அப்படின்னு மாறிடும். நியூமரேட்டர் 2 4s are 8. ஸோ 2க்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குது. அப்போ 3 zeros. அடுத்து 3 4s are 3க்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. அப்போ 2 zeros. 3 4s are 12. அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து 4 4s are 4க்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது. அப்போ ஒரு 0. 4 4s are 16. ஸோ 1 6. அடுத்து 8 4s are 32. ஸோ நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 9 3 9 2. ஸோ 9 3 9 2. 100ஆல் டிவைட் பண்ணுறதுனால 2 பாயிண்ட்டுக்கு முன்னாடி புள்ளி. அப்போ 93.92 தான் என்னுடைய ஆன்சர். செக் பண்ணிடலாம். ஸோ மை ஆன்சர் இஸ் 2348 டிவைடட் பை 25. மை ஆன்சர் இஸ் 9392. ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது 286 டிவைடட் பை 14.28. ஸோ சம்டைம்ஸ் வந்து கொஸ்டின் இப்படி கேட்டாங்கன்னா நம்ம 14.28 எப்படி சால்வ் பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாச்சேன்னு யோசிப்போம். பட் 14.28 7ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 100ஆக மாறிடும். நியரஸ்ட் டு 100. ஓகேவா? ஸோ டினாமினேட்டர் 100 ஆயிரும். நியூமரேட்டர் 2 into 7 14. ஸோ 2க்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. அப்புறம் 2 0. 8 7s are 56. ஸோ 8க்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது. அப்போ ஒரு 0. 56. அடுத்து 6 7s are 42. ஸோ 42. ஆட் பண்ணுங்கள். 2002. 100ஆல் டிவைட் பண்ணனால 2 பாயிண்ட்டுக்கு முன்னாடி புள்ளி. அப்போ 20.02. செக் பண்ணிடலாமா? அப்போ 286 divided by 14.28. So 20.02 80112 something or other. So 20.02 is my answer.
ஸோ 5ஆல் நமக்கு டிவைட் பண்ண தெரியும். ஸோ 5ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம 20ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ கீழே அண்ட் மேலே 20ஆல் டிவைட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். ஓகேவா? கீழே ஒரு 20ஆல் மேலே ஒரு 20ஆல், அப்போ டினாமினேட்டர் 100ஆக மாறிடும். அப்போ நியூமரேட்டர் 1 × 2 2 2000, 3 2s are 6 600, 5 2s are 10 100, 3 2s are 6, அப்போ 27060. அப்போ 27060 ரெண்டு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட்டு, அப்போ 270.60 தான் என்னுடைய ஆன்சர். செக் பண்ணிடலாமா? ஒன் 353 divided by 5. ஸோ 270.6. ஸோ மை ஆன்சர். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். த்ரீயால் மல்டிப்ளை பண்ணணும், நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அதை 3ஆல் எப்படி மல்டிப்ளை பண்ணணுன்றது மல்டிப்ளிகேஷன் கிளாஸில் டீட்டெயிலாக சொல்லிட்டோம். ஸோ நீங்கள் செக் பண்ணுங்கள், ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ அடுத்தது, இப்போ நம்ம இந்த மாதிரி 33.33 இந்த மாதிரி பார்த்தோம். இப்போ 9ஆல் டிவைட் பண்ணோம், 999, 999, 9999 இந்த மாதிரி நம்பரால் டிவைட் பண்ணால் ஸ்பெஷல் கேசஸ் என்ன? ஸோ இதே மாதிரி 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு சம் கான்செப்ட் பார்த்தோம். இப்போ டிவைட் பண்ணுறதுக்கு கான்செப்ட் பார்ப்போம். ஸோ டிவைட் எப்படி பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். நம்ம எந்த நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம்? 9ஆல். ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. இங்கே சிங்கிள் 9 மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? 2 9 இல்லை, அதாவது 99 இல்லை. ஓகேவா? 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னா சிங்கிள் டிஜிட்டாக எடுத்துக்கணும். இதே இது 99ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா டபுள் டிஜிட்டாக எடுத்துக்கணும். இதே 999 எடுத்துக்கிட்டோம்னா ட்ரிபிள் டிஜிட்டாக எடுத்துக்கணும். இப்போ நமக்கு சிங்கிள் டிஜிட் அப்படின்றதுனால சிங்கிளாக எடுத்துப்போம். ஸோ சிங்கிளாக எடுத்தோம்னா இது ஒரு சிங்கிள் வேல்யூ, இது ஒரு சிங்கிள் வேல்யூ. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து போகாமல் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து வரணும். எப்படி? இங்கே என்ன இருக்குது? 1. ஸோ அந்த 1 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இந்த 1ஐயும் இந்த 2ஐயும் ஆட் பண்ணுங்கள். ஸோ 1 + 2 is 3. அடுத்து இந்த 3ஐயும் இந்த 3ஐயும் ஆட் பண்ணுங்கள். 3 + 3 is 6. ஓகேவா? ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே சிங்கிள் டிஜிட் தானே, அப்போ லாஸ்ட் டிஜிட்டை பிரிச்சுருங்க. ஸோ இந்த லாஸ்ட் டிஜிட் வந்து உங்களுடைய ரிமைண்டர். லாஸ்ட் டிஜிட் வந்து உங்களுடைய ரிமைண்டர். இது உங்களுடைய கோஷன்ட், அதாவது இது உங்களுடைய மீதி, இது உங்களுடைய ஈவு. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு நம்பர், அதாவது 9ஆல் டிவைட் பண்ணுறதுனால சிங்கிள் டிஜிட்டாக நம்ம பிரிச்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு 1, திரும்ப 1 + 2 3, திரும்ப 3 + 3 6. அவ்வளோதான். அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிறது ரிமைண்டர், அது கோஷன்ட். இப்போ இந்த ரிமைண்டர் 9 டேபிளில் டிவிசிபிள் ஆகுமான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. 9 டேபிளில் 6 வருமா? வராது. அப்போ இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ மை ஆன்சர் இஸ் 13.666 எக்ஸெட்ரா. அவ்வளோதான். ஓகேவா? செக் பண்ணி பாருங்கள். ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 123 divided by 9. So my answer is 13.66666. So this is my answer. ஓகேவா? வித்தின் செகண்ட்ஸில், வித்தின் 5 செகண்ட்ஸில் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் 9ஆல் டிவிசிபிள் பண்ணும்போது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இதுவும் 9ஆல் டிவிசிபிள் பண்ணுறோம். அப்போ நம்ம சிங்கிள் நம்பராக எடுத்துப்போம். ஸோ ஃபஸ்ட் இங்கே என்ன இருக்குது? 2. ஸோ அந்த 2 அப்படியே போட்டுப்போம். ஸோ 2 + 1 என்ன வரும்? 3. ஸோ 3 + 1 4. ஸோ 4 + 4 8. அவ்வளோதான். இப்போ லாஸ்ட் நம்பரை வந்து நீங்கள் ரிமைண்டர்னு எடுத்துக்கோங்க. முன்னாடி இருக்கிறது கோஷன்ட். ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த ரிமைண்டர் இந்த 9ஆல் டிவிசிபிள் ஆகுமா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. 9 டேபிளில் 8 வராது. ஸோ அதனால் இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ மை ஆன்சர் இஸ் 234.888 எக்ஸெட்ரா. ஓகேவா? ஸோ செக் பண்ணிடலாம். $2114 divided by 9. So my answer is 234.8888. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா?
515 divided by 9. ஸோ 9ஆல் டிவைட் பண்ணதுனால ஸோ இங்கே 5. ஸோ 5 + 1 6, 6 + 5 11. ஸோ அங்கே என்ன நம்பர் வருதோ அதை நீங்கள் ஆஸ் இட் இஸ் அப்படியே போட்டுருங்க. அதை நீங்கள் ஒரு இது இங்கே வச்சு பாரோ வாங்கி அதெல்லாம் வேண்டாம். அங்கே என்ன இருக்கோ அதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இது ரிமைண்டர், இது கோஷன்ட். இப்போ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த ரிமைண்டர் 9ஆல் டிவிசிபிள் ஆகுமான்னு செக் பண்ண சொன்னா. ஸோ டிவிசிபிள் ஆகுமா? 1 9 is 9. ஸோ ரிமைண்டர் என்ன? 2. அப்போ என்னுடைய நியூ ரிமைண்டர் 2. கோஷன்ட் என்ன வந்திருக்கு? 1. ஸோ அந்த கோஷன்ட்டை பழைய கோஷன்ட்டோட ஆட் பண்ணிடுங்க. அப்போ 56 + 1 57. ஸோ மை ஆன்சர் இஸ் 57.2222 எக்ஸட்ரா. ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும்? ஆஸ் இட் இஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை அப்படியே பண்ணிடுங்க. ஃபைனலாக உங்களுக்கு வந்த ரிமைண்டர், இந்த ரிமைண்டர் 9 டேபிளில் டிவிசிபிள் ஆகுமான்னு செக் பண்ணுங்கள். டிவிசிபிள் ஆனால் கோஷன்ட்டை பழைய கோஷன் கூடயும் ரிமைண்டரை நியூ ரிமைண்டராக எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். செக் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ மை ஆன்சர் இஸ் 515 divided by 9. My answer is 57.2222 etc. Okay? Excellent. Next one. 34,567 divided by 9. So the divide பண்றது எப்படி? So நமக்கு தெரியும் 3, 3 plus 4 7, 7 plus 5 12, 12 plus 6 18, 18 plus 7 25. ஸோ அங்கே என்ன இருக்கோ அதை நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. எதுவுமே மாடிஃபை பண்ணக்கூடாது, அது அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? ஸோ இது ரிமைண்டர், இது கோஷன்ட். இப்போ இந்த 25 9ஆல் டிவிசிபிள் ஆகுமான்னு செக் பண்ணுங்கள். 9ஆல் டிவிசிபிள் ஆகுமா? 1 9 is 9, 2 9s are 18, 3 9s are 27. அப்போ 2 9s are 18, ரிமைண்டர் 7. அப்போ என்னுடைய நியூ ரிமைண்டர் வந்து 7. இங்கே கோஷன்ட் என்ன வந்திருக்கு? 2. ஸோ அந்த 2வை இதோட ஆட் பண்ணிடணும். ஸோ எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக நம்ம ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே நம்ம எப்படி ஆட் பண்ணணும்னா 18 + 2 என்ன வரும்? 20. 18 + 2 20. ஸோ அப்போ 0 2 கேரி. இப்போ 12 + 2 என்ன வரும்? 14 வரும். அப்போ 14க்கு 4 1 கேரி. 1 + 7 8. ஸோ 3. ஸோ 3840.777 தான் என்னுடைய ஆன்சர். செக் பண்ணிக்கலாமா? $34,567 divided by 9. So my answer is 3840.77777 etc. ஓகேவா? ரொம்ப ஈஸி. ஸோ கான்செப்ட் மட்டும் ஒன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ கஷ்டமான ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ எப்படி ஆட் பண்ணுறோன்றதை மட்டும் ஒன்ஸ் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். இப்போ 99ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன டிவைட் பண்ணால் என்ன பண்ணுறது? ஸோ நம்ம 9ஆல் டிவைட் பண்ணுறதுனால சிங்கிள் டிஜிட்டாக எடுத்தோம். இப்போ 99 அப்படின்றதுனால டபுள் டிஜிட்டாக எடுக்கிறோம். ஸோ டபுள் டிஜிட்னா 34 12. எப்பயுமே டிஜிட் பிரிக்கும் போது ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து பிரிக்கணும். நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து பிரிக்கக்கூடாது, ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து பிரிக்கணும். ஸோ இங்கே என்ன இருக்குது? 12. ஸோ அந்த 12 அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 12 + 34. ஸோ போன ப்ராப்ளமில் என்ன பண்ணோம்னா சிங்கிள் டிஜிட்டாக நம்ம ஆட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 இறக்குவோம். ஸோ 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 10. ஸோ 99ன்றதுனால டபுள் டிஜிட்டாக நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ 12 + 34 என்ன வரும்? 46 வரும். ஸோ இது என்னுடைய ரிமைண்டர், இது என்னுடைய கோஷன்ட். ஸோ என்னுடைய ரிமைண்டர் 46 99ல் 99 டேபிளில் வருமா? வராது. ஏன்னா 46 அப்படின்றது 99ஓட சின்ன நம்பர். ஸோ இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ மை ஆன்சர் இஸ் 12.464646 எக்ஸெட்ரா. செக் பண்ணிடலாமா? 1 2 3 4 divided by 99. My answer is 12.464646 etc.
நெக்ஸ்ட் ஒன். ஸோ அதே 99. ஸோ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம்னா இது 12. ஸோ இதை 06 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ 06, 6 + 12 18. ஸோ அப்போ அதை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா ஏன்னா 2 டிஜிட்டாக பிரிக்கணும். அப்போ இது உங்களுடைய ரிமைண்டர், இது உங்களுடைய கோஷன்ட். அப்போ 18 அப்படின்றது 99ஓட சின்ன நம்பர், அதனால் 99 டேபிளில் 18 வராது. அதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. 6.181818 எக்ஸட்ரா இஸ் மை ஆன்சர். செக் பண்ணிடலாமா? 612 divided by 99. My answer is 6.181818 is my answer. Next one. So 59,005 is divisible by 99. ஸோ நீங்கள் 99னால ரெண்டு டிஜிட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம 05ன்னு வச்சுக்கலாம். அப்போ 05, 5 + 90, 95. ஸோ 95 + 5 100. ஓகேவா? ஸோ ரெண்டாக பிரித்தோம்னா இது என்னுடைய ரிமைண்டர், இது என்னுடைய கோஷன்ட். ஸோ அப்போ என்னுடைய ரிமைண்டர் 99ல் டிவிசிபிள் ஆகுமா? ஆகும். எப்படி டிவிசிபிள் ஆகும்? 199 99. ஸோ ரிமைண்டர் என்ன? 1. அப்போ என்னுடைய நியூ ரிமைண்டர் என்னது? 1. ஸோ 1 அப்படின்றத என்னுடைய நியூ ரிமைண்டர். ஸோ இந்த கோஷன்ட்டை பழைய நம்பர் கூட சேர்த்துடணும். இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா, நம்ம 99ஆல் டிவைட் பண்ணுறதுனால வர்ற ஆன்சரை டபுள் டிஜிட்டாக எழுதணும். ட்ரிபிள் டிஜிட்டில் வந்தால் மட்டும்தான் இங்கே 2 டிஜிட்டை எழுதிட்டு லாஸ்ட் டிஜிட்டை இங்கே கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். அதாவது 95 + 1 96. ஸோ இங்கே 5 அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை நீங்கள் 6 இங்கே போட்டு 9 இங்கே கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம 99ஆல் டிவைட் பண்ணுறதுனால. ஓகேவா? இது 95 6 அப்படின்னு வந்துச்சுன்னா இது 101. அப்போ இந்த 01 இங்கே போட்டுட்டு 1 கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். ஸோ கான்செப்ட் புரியுதுல? ஆன்சர் செக் பண்ணிடலாம். 59,005 divided by 99. The answer is 596. So 596.010101. ஏன்னா எல்லா நம்பரையும் நீங்கள் டபுள் டிஜிட்டாக தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ 1 அப்படின்றத 01 அப்படின்னு கன்சிடர் பண்ணணும். ஸோ 01 01 01 எக்ஸெட்ரா. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இப்போ 999 வச்சு டிவைட் பண்ணால் எப்படி பண்ணுறது? ஸோ 999 வச்சு டிவைட் பண்ணுறதுனால 3 டிஜிட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ இது 001. இப்போ 001 + 351 which is 352. So 352 + 211 which is 563. ஸோ இது உங்களுடைய ரிமைண்டர், இது உங்களுடைய கோஷன்ட். இதை நீங்கள் அப்படியே தான் எழுதணும். நல்லா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம அது மொத்தமாக எழுதக்கூடாது, அப்படியே எழுதணும். ஸோ இப்போ 563 அப்படின்ற நம்பர் 999க்கு கம்மியாக இருக்கிறதுனால 999 டேபிளில் 563 வராது. அப்போ நீங்கள் அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ மை ஆன்சர் இஸ் 1352.563 எக்ஸெட்ரா. செக் பண்ணிடலாமா? 13,51,211 divided by 999 is equal to 1352.563 is my answer. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். எவ்வளோ டஃபஸ்ட் ப்ராப்ளம் கொடுத்தாலும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறதும் சிம்பிள், 9ஆல் டிவைட் பண்ணுறதும் சிம்பிள். அது 9னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 999 அந்த மாதிரி. இப்போ 499 இதை வச்சு டிவைட் பண்ணால் எப்படி டிவைட் பண்ணுறது? அதே மாதிரி தான் இங்கே 49 அப்படின்றதுனால 4 நம்பரை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 2567 இது 0041.
அப்போ 0041 ப்ளஸ் 2567. அப்போ 2567 ப்ளஸ் 41 இஸ் 8, 2608. ஸோ இது என்னுடைய ரிமைண்டர், இது என்னுடைய கோஷன். ஸோ ஆன்சர் என்ன? 2608 அப்படின்றது 9999 சின்ன நம்பர்ன்றதுனால டிவிசிபிள் ஆகாது. ஸோ மை ஆன்சர் இஸ் 41.2608, 2608 எக்ஸெட்ரா. செக் பண்ணிடலாமா? Four lakh 12,567 divided by 9999. Answer is 41.2608, 2608, 2608. அவ்வளோதான். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். பட் ட்ரூலி ஸ்பீக்கிங், நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இந்த டெக்னிக் எல்லாமே இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நிறையா இடத்துல நம்ம இந்த கான்செப்டை யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு நான் சொன்னது எப்படி டிவைட் பண்ணணுன்றதை சொன்னேன் இல்லையா, அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டிஜிட்டல் சம், லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் அண்ட் டிவிசிபிலிட்டி ரூல், இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர் அண்ட் கியூப் ஆஃப் ஏ நம்பர் நம்ம முடிச்சிட்டு நம்ம கான்செப்ட் போயிடலாம். ஓகேவா? தேங்க்யூ.